ஊற்றமுடையாய் வேதத்தாலே நன்கு சொல்லப்பட்டவனே, ஓதுவார் ஒத்தெல்லாம் எவ்வுலக தெவ்வவையும் சாதுவாய் நின் புகழின் தகையல்லால் பிரிதில்லை. ஆழ்வார் கூறுகிறார், எந்த வேதம், வேதாந்தம், இதிகாச, புராணம் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் உன் புகழே பாடும். அதனாலதான் ஊற்றமுடையாய், வேதாந்தத்துல சொல்லப்பட்ட ஊற்றமுடைத்தவனே, பெரியாய். அப்ப வேதங்கள்லாம் சொல்லி முடிச்சிருமானால் எத்தனை சொன்னாலும் சொல்லி முடிக்கவே முடியாதவனே, தொடக்கூட முடியாதவனே. யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக என்று தைத்திரிய உபனிஷத்து சொல்லுகிறது. வேதாந்தமே கூட பெருமானை அளப்போம், அவருடைய ஆனந்தம் எவ்வளவுன்னு ஒரு தொகை பார்ப்போம் அப்படின்னு பண்ண ஆரம்பித்தால் தொட்டு 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 எவ்வளவு ஆனந்தத்தை அளந்தாலும் முடியலையாம். யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக, என் மனத்துக்கும் வாக்குக்கும் எட்டாமல் உள்ளது என் வேதமெல்லாம் தோற்று போய் மீண்டு விட்டதென்னால் அது பாடி முடிச்சிட முடியாது. வேதம் தான் பாடும், ஆனா வேதம் பாடி முடிச்சிருமோனால் சொல்லும் 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 முடிக்கவே முடியாது. அதுதான் ஊற்றமுடையாய், பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்று சுடரே துயிலழாய். வேதாந்தத்துல மட்டும் சொன்னதில்லை. இப்ப பெருமான் வெறும் வேதத்தில் இருப்பார், வேதாந்தத்தில் இருப்பார்னு சொல்லிட்டால் நமக்கு நம்பிக்கை எல்லாம் வரவே வராது. அப்படிங்கிறவர் நம்ம கண்ணு காணும்படி வந்து நிற்க வேண்டுமே. அதுக்குத்தான் மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பார்கவராம, ராம, பலராம, கிருஷ்ணா, கல்கி, எத்தனை அவதாரங்கள். இதான் உலகினில் தோற்றமாய் நின்ன. இந்த உலகத்தில் தோற்றும்படி நிற்கிறீர். வெறும் வேதத்துல மட்டும் இருந்தால் புத்தகத்தோட போயிருப்பீர். ஆனா புஸ்தகத்துல சொல்லப்பட்டது கண் முன்னாடி நடக்கிறதே. உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய். இப்படிப்பட்ட கண்ணனே, உனக்காக வந்து நடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து, உன்னை போற்றி வந்தோம் புகழ்ந்து வந்தோம் எழுந்திரு என்று நேரே கண்ணனை துயிலழிப்பது 21வது பாசம்.